வருண். வருண், குட் ஜாப். பர்ஃபெக்டானவன். ஸ்டடீஸில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் எல்லோரும் நான் பர்ஃபெக்டானவன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 27 ரூபன் எந்திரிடா. ஒரு பிறகு வலித்தில் இருக்கியாடா? வெட்டி வேலையா பார்க்க வேண்டியது. நீ எழுது காலை வரையும் தெரியல எனக்கு. சரி, வெளியில் தான் எல்லாம் உருப்படாதவன்னு சொன்னான். சரி, வீட்டில் கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஒரு வேலை உருப்படியே பண்றாடா. சின்ன விஷயம் எல்லாத்துலயும் கேர்லெஸ். வீணா என்னடா மறுபடியும் முட்டையா? ஆமாண்டா. எப்படி எல்லாத்துலையும் ஃபெயில் ஆகிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்க? என்ன எனக்கு வேணுன்ற நான் கரெக்டாக பண்ணிடுறேன். சாப்பிட்றது தூங்குறதா? டாய். ஆமாம் டேய், நீ சிஏ எக்ஸாம் எழுத போறீ, நீ என்னாச்சு? ஆமாடா, சிஏ பண்ண போகிறேன், அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நைஸ்டா. உங்கள் 2 பேருக்கும் நான் ஒன்று சொல்லிட்டா, நான் ஒன்று சிஏ எக்ஸாம் எழுத போகிறேன். தம்பி, நம்மளால இதுவே முடியலையே, அப்புறம் எப்படி சிஏ? ஏன் இது பாஸ் பண்ணாதான் சிஏ எக்ஸாம் எழுதணுமா அண்ணா? அப்படி இல்லைடா, சொல்கிறேன், இதுவே முடியலையே அப்புறம் எப்படி சிஏ? நேற்று என்ன அவன் அப்படி சொல்லிட்டானே அப்படின்றதுக்காகலாம் நான் போய் படிக்க போகிறதில்ல. யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். எனக்கு தோணும் போது நானே படிப்பேன். சரி, படித்து முடிச்சுட்டு நம்ம எப்பயும் மாதிரி இருக்கலான்னு பார்த்தா படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போய் விளையாடு. அதை விட்டு வீட்டில் உட்காந்து படிக்கிறேன் நடிக்காத. படிக்கும்போதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, படிக்காத போது வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. உனக்கு தான் உருப்படி இல்லாமல் இருக்க, வீட்டுக்காவது உருப்படியா இருக்கு. கடைக்கு போய்ட்டு போ. இதுக்கு மேலே வீட்டில் இருந்த மேலே வேலை வாங்கிடுவாங்க. விளையாட போயிட வேண்டியது தான். என்னடா சிஏ படிக்கல? வந்து பாலை போடுவா, பாட்டை கொடுவா. நீ கூட இருந்தா அடிப்பியா? இதோ வரண்டா. சூப்பர்ரா. நீ ஏன்டா கிரிக்கெட் கோச்சிங் விட்ட? நான் தான் சிஏ எழுத போகிறோம்ல, அதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். சிஏ முடிட்டோம், இனிமேல் ஃபுல்லாக கிரவுண்டில் தான். யாரும் சிஏ எக்ஸாம் வச்சுக்கிட்டு கிரிக்கெட்லாம் ஆடுறது இல்லையா? நான் கொஞ்சம் சிஏ எக்ஸாம் எழுதுறேன். நான் என்ன அந்த மாதிரி பார்த்தா படிச்சுக்கிட்டேவா இருக்கேன்? நீலாம் டைம் பாஸ்க்கு எழுதுருவேன், நான்லாம் ஃபுல் டைமாக எழுதுருவேன். நீலாம் ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் கேட்க யாரும் இல்லை. ஆனால் நான் அப்படியா? நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண எனக்கு நினச்சிட்டு இருக்காங்க. தம்பி, நம்ம சாதா எக்ஸாம் எழுதுறதே பெரிய விஷயம், இதில் சிஏ வேறையா? என்னடா சொல்கிறான்? அதான்டா, சிஏ எக்ஸாம் ஒழுங்கா பச்சோனாலே கிளியர் பண்ண முடியல. இதில் இவர் வேற வந்துட்டோம். வா வந்து பாலை போடுங்க, வாங்க. மேட்ச் இன்னும் முடியல, வாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்டா. ரூபன் நான் பால் போடுறேன்டா. இனிமேல் அடிக்கடிலாம் ஃபோன் பண்ணாதடா, வீட்டில் அப்பா திட்டுறாரு. நான் படிக்கணும், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். படிக்கிறானோ நடிக்கிறானோ, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஆமாம், இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரிசல்ட் இல்லை? ஆமாடா, ஃபெயிலா? இதுக்கு தான் படிக்கிறேன்னு சீனை போடக்கூடாது. இப்போ பார்த்தியா, எல்லார்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறேன்? போ உண்மையை சொல்லு, போ. இது யாரும் உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன். அவன் பாஸா ஃபெயிலா? அவன் பாஸா? எப்படின்னு என்ன கேட்டா என்ன பண்ணணும்?
இப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதில் ஒரு லெட்ஜரு டெபிட் பேலன்ஸ் அதுக்கு என்ன பார்த்தோம்? இவனுக்கு தெரியாது, இப்போ மாட்டுவான் பாரு. சொல்லட்டா? எங்க சொல்லு பாப்போம். அசட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். என்னடா என்னாச்சு? சரி உர்ரா, நல்லா எத்தனை வாட்டி ஃபெயிலாக இருக்கேன், நல்லா ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ எப்படிடா பாஸ் ஆன? எப்படி இருந்தாலும் சொன்னால் நம்ப போகிறதில்ல, எதுக்கு சொல்லிக்கிட்டு விடு. ஒன்ஸ் உருப்படாதான்னு பேர் வாங்கிட்டா நம்ம என்ன பண்ணாலும் வெட்டி பையனை தான் பார்ப்பாங்க. அதே வெட்டி பையன் அவனுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தில் அவன் கெச்ச காட்டினா அப்போ தெரியும் அந்த வெட்டி பையன் யார். நான் ஒன்றும் மற்றவன் உருப்படாதான்னு சொன்னதுனால நான் படிக்கல, எனக்கு தோணுச்சு, நான் சின்சியராக படித்தேன், அவ்வளோதான். ஏய், நீ சிஏல ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் கிளியர் பண்ண, ஃபுல்லாலாம் கிளியர் பண்ணல, புரியுதா? அதனால் ஆணவத்துலலாம் ஆடாத. நீ அந்த ஸ்டேஜ் ஒன்லி ஆஃப் ஆயிட்டியாடா? ஏய், நீ வேணா பாடுறா, நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து சின்சியராக படித்து கிளியர் பண்ணுவேன்டா சிஏவை. நீ சின்சியராக படித்தா ஓகேடா, ஆனால் நான் உன்னை நடிக்கவனே தான் சொல்கிறேன். அதை சொல்லுக்கு நீ யார்றா? நீ வேணா பாடுறா, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன்டா. நீ பாஸ் ஆனால் ஹாப்பிடா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நீ எந்த ஒரு விஷயத்தை சின்சியராக செய்வேன்? பிடிக்காத ஒரு விஷயத்தை பிடிச்ச ஒரு விஷயத்து தானே, அதே பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சால் சின்சியராக நல்லா நடிப்பேன். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேட்டும் மற்றவங்களுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காத, அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, புரியுதா? பிடிக்காத ஒரு விஷயத்துல இருந்து நடிக்கிறத விட்டுட்டு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நேர்மையாக செயல்பட்டால் தென் ரிசல்ட் நல்லதாக தான் நடக்கும்.